கற்பை காப்பாற்ற வழி. பாவ சமயங்களை விலக்குங்கள். தாஸ் ஒரு குடிவெறியன். அவன் ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் மதுபான கடைக்கு சென்று வெறி எடுக்க குடிப்பான். ஒரு நாள் இந்த கெட்ட பழக்கத்தை அறவே ஒழிக்க உறுதி எடுத்தான். மாலை தொழிற்சாலையை விட்டு வரும்பொழுது தன்னை உறுதிப்படுத்தி கொண்டான். ஆனால் வீட்டுக்கு போகும் வழியில் மதுபான கடைப்பக்கம் வருகிறான். அவன் மனதை கவரும் மதுபானம் அவன் கண்ணில் படுகிறது. அவனால் தடுக்க முடியவில்லை. அதன் வாசனையை நுகரவும் அதை உற்று நோக்கவும் நெருங்கி போகிறான். இன்னும் கொஞ்சம் நெருங்கி போகிறான். இறுதியில் கடையில் புகுந்து வெறிகொள்ள குடிக்கிறான். ஒரு பாவ சமயம் பாவத்திற்கு இழுத்துச் செல்லும் ஒரு தூண்டுகோலாக இருக்கிறது. நாம் பார்த்த அதே குடிவெறியனுக்கு மதுபான கடை பாவ சமயமாக இருந்தது. பாவத்தை விலக்க சிறந்த பாதை பாவ சந்தர்ப்பங்களை விட்டு விலகுவதே. அந்த குடிவெறியனை பார்த்து நீ குடிவெறியை ஒழிக்க விரும்பினால் அக்கடைக்கு கிட்டத்தில் கூட போகாதே. உன் வீட்டிற்கு போக வேறு வழியாக செல் என்று நாம் புத்தி கூற வேண்டும். இது உள்ளங்கை நெல்லிக்கனி. ஏனெனில் கடையருகே போவானாகில் மீண்டும் பழைய சோதனை வரும். அது அதிகப்படும். பிறகு அதை தடுக்க முடியாமல் போகும். அதற்கு மாறாக தன் வீட்டிற்கு வேறு வழியாக போவானாகில் அந்த சோதனை வரவே வராது. அப்படி செய்தால் இந்த கெட்ட பழக்கத்தை சிரமமில்லாமல் வென்றுவிடலாம். மெய்தான். பாவத்தை விட்டு விலக மேலான லகுவான வழி பாவ சமயத்தை அகற்றுவதே. இதுவே நியாயம். நெருப்பில் குதித்தால் எரிந்து போகாமல் இருக்குமா? கொடிய மிருகங்களை அடைத்திருக்கும் கூண்டிற்குள் நீ குதித்தால் அவை உன்னை விழுங்கும் என்பதில் சந்தேகம் என்ன? கிடுகிடு பாதாளமான இடத்திற்கு அருகே நீ நடந்து போனால் அதிலே விழாமல் இருப்பாயா? ஆபத்தான காரியங்களில் தலையிடுவாயாகில் அதிலே ஒரு நாள் மடிவது நிச்சயம். அதுபோலவே பாவ சமயத்திற்கு இடம் தருவாயாகில் நீ பாவத்தில் விழுவாய். ஆதலால் பாவ சமயங்களை விட்டு விலகு. பாவத்திற்கு இழுக்கக்கூடிய சகல காரியங்களினின்றும் ஓடி ஒளிந்துகொள். அநேகமாக பொது சினிமா அரங்குகளில் காட்டப்படும் படங்கள் கற்பை புனிதமாய் காப்பாற்ற ஏதுவான படங்கள் அல்ல. இவ்வாறாகில் நீ அங்கு செல்லாதிருத்தல் நலம். எச்சரிக்கையாயிரு. கற்பென்னும் புண்ணியம் விலைமதிக்கப்படாத பொக்கிஷம். அதை காக்க உன்னால் கூடுமான எவ்வளவு ஒருத்தல் முயற்சிகள் செய்தாலும் அவைகளெல்லாம் பற்றாது. கற்பு ஒரு மெல்லிய புஷ்பம். அதை புயல் காற்றுகளினின்று எச்சரிக்கையாக காக்க வேண்டும். அது ஒரு சுத்தமான பளிங்கு போன்றது. ஆகவே அதை பத்திரமாய் காக்காவிடில் எளிதில் உடைந்துவிடும். இது ஒரு பிரகாசமான கண்ணாடி. ஏதாவது சொற்ப சுவாசம் அதன் மீது பட்டால் கூட மாசுபட்டுவிடும். இக்கண்ணாடியின் பிரகாசம் மங்காதிருக்க உன்னால் ஆனதெல்லாம் செய்ய ஆசைக்கொள். கெட்ட புத்தகங்களும் பாவ வழிகளில் ஒன்று. மனம் பொருந்தி ஒரு கெட்ட புத்தகத்தை வாசிப்பவன் பாவ சோதனைகளை தேடுகிறவன் ஆவான். அவன் கற்பை காக்க மறுக்கிறான். ஒரு சமயம் ஒரு வாலிபன் மரித்தான். அதற்கு சில நாட்களுக்கு பின் அவனுடைய தோழன் ஒருவன் ஒரு புத்தக சாலைக்கு சென்றான். அங்கு ஒரு குறிப்பிட்ட அலமாரிக்கு அருகே சென்றவுடன் அவன் காலருகில் ஒரு புத்தகம் தொப்பென்று விழுந்தது. அதே சமயம் ஒரு பயங்கர குரல், அவனுடைய இறந்த நண்பனின் குரல் கேட்டது. இந்த புத்தகத்தின் காரணமாக நான் இப்போது நரகத்தில் இருக்கிறேன். ஆகவே ஒரு புத்தகத்தை வாசிக்கும் போது கற்புக்கு கேடு வருவிக்கக்கூடியதை ஏதாவது கண்டால் உடனே அதை மூடிவிடு. இல்லாவிட்டால் நீ நெருப்புடன் விளையாடுகிறாய். சாதாரண நெருப்புடன் அல்ல, ஆனால் பாவிகளை தண்டிக்க தேவனின் கோபாக்கினையால் மூட்டப்பட்ட நித்திய நரக நெருப்போடு விளையாடுகிறாய். இன்றைய நாளில் நமது மொபைல் போனை எவ்வாறு பயன்படுத்துகிறோம்? இதோ நாம் பார்க்கக்கூடிய வீடியோக்கள் நமது கற்பிற்கு களங்கம் விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறதா? நமது மொபைல் போனில் எத்தனையோ வீடியோக்கள் வந்து போகின்றன. எத்தனையோ செய்திகள் வந்து போகின்றன. நல்லவையும் வருகின்றன. நமது கற்புக்கு களங்கம் வைக்கும் வேட்டு வைக்கும் காரியங்களும் தகவல்களும் வந்து போகின்றன. அவற்றிலிருந்து நாம் தப்பிக்க மொபைல் போனை பயன்படுத்தாமல் இருப்பதே நல்லது. அல்லது தேவைக்கு மட்டும் அதனை எடுத்து பயன்படுத்த நாம் பழகிக்கொள்ள வேண்டும். உனக்கு கெட்ட புத்தகத்தை வாசிக்க சோதனை வந்தால் அல்லது மொபைல் போனை பார்க்க சோதனை வந்தால் உன்னை நித்திய நரகத்திற்கு தீர்ப்பிடும் வாக்கியம் அதிலே இருப்பதாக எண்ணிக்கொள். ஏனெனில் அப்புத்தகத்தினாலோ அந்த வீடியோக்களினாலோ உனக்கு சோதனைகள் வர அவைகளின் மூலமாக நீ சாவான பாவத்தில் விழுந்து அதிலிருந்து ஒருபோதும் மீள முடியாமல் போகலாம். கெட்ட நண்பர்களின் சகவாசமும் பாவ சமயங்களில் ஒன்றாகும். சிலர் அடிக்கடி கெட்ட காரியங்களை பற்றியே பேசுவார்கள். அவர்களை விட்டுவிட்டு அப்பாலே போ. அவர்களை தனியே விட்டுவிடு. கொடிய விஷமுள்ள பாம்புகளின்
மத்தியில் இருந்தால் கூட உனக்கு அவ்வளவு ஆபத்து வராது. பாம்பு உன் உயிரை மாத்திரமே கொள்ளும். கெட்ட நண்பனோ இறைவனோடு உனக்குள்ள நட்பை குலைத்து உன்னை ஆத்தும சரீரத்தோடு நரக குழியில் தள்ளுவான். ஆதலின் விஷம் தீண்டும் பாம்புகளினின்று தப்பி ஓடுவதை விட அதிக வேகமாக இந்த ஆட்களிடமிருந்து ஓடி ஒளிந்து கொள். அவர்கள் உன் நண்பர்கள் என்று சொல்லாதே. கெட்ட நண்பர்கள் உன் நண்பர்கள் அல்ல, உனது துரோகிகள், கொடிய துரோகிகள். பாவத்திற்குள் உன்னை இழுத்து பின் நரகத்திற்கு அனுப்பிவிடுவார். நித்திய ஆக்கினியை உனக்கு கொண்டு வரும் ஒருவனை நீ உனது நண்பன் என்று அழைக்கலாமா? உன் தோழர்களில் ஒருவன் உன் நண்பன் என்று பாசாங்கு செய்து கொண்டு தன் பேச்சில் அசுத்த வார்த்தைகளை கலப்பானாகில் அவன் ஒரு பொய்யன், போலி நண்பன், உனக்கு துரோகி, முற்றிலும் சுயநல பிரியன். உன்மேல் அவன் ஒரு சிறிதும் கவலை கொள்வதில்லை. தான் திருப்தி அடைவதற்கு உன்னையும் உன் பெயரையும் உன் கற்பென்ற புண்ணியத்தையும் கெடுத்து உன் இஷ்டப்பிரசாத அந்தஸ்தை குலைத்து கடைசியாக உன்னை நரகத்தில் தள்ளவும் தயாராக இருக்கிறான். இவனா ஒரு தோழன்? இவன் ஒரு யூதாஸ் அல்லவா? ஆகவே கெட்ட நண்பர்களை விட்டுவிட்டு அப்பாலே போ. நீ கற்பை காக்கவும் நல்ல பேச்சு பேசவும் விரும்புகிறாய் என உன் தோழர்கள் அறியட்டும். எவனொருவன் இவ்விதம் செய்ய விரும்புவதில்லையோ அவன் உன் தோழனாக இருக்க மாட்டான். புனித அக்வினாஸ் தோமையார் சிறு வயதில் தன் தந்தை வீட்டில் இருந்த சமயம் ஒரு கெட்ட பெண் வந்து அவரை பாவத்திற்கு இழுத்தாள். உடனே புனித தோமையார் நெருப்பிலிருந்த இடத்திற்கு ஓடி ஒரு கொள்ளிக்கட்டையை கொண்டு வந்து அந்த பெண்ணை விரட்டினார். இறைவன் இக்காரியத்தால் புனிதர்கள் மீது அதிக பிரியமடைந்து அது முதல் அவருக்கு பூரண கற்பின் வரத்தை அளித்தார். கடைசி நாள் வரை கற்பிற்கு விரோதமாக அவருக்கு ஒரு சிறிய சோதனையும் எழுந்ததில்லை. பாவ சமயத்தை உடனே நீக்கியதால் அளிக்கப்பட்ட தேவனின் வரம் இது. ஆதலின் மீண்டும் சொல்லுகிறேன், நீ கற்புள்ள பரிசுத்தவனாய் இருக்க விரும்பினால் பாவ சமயங்களையெல்லாம் நீக்கு. இது நான் சொல்லும் புத்திமதி அல்ல, இது இயேசுவின் புத்திமதி. அவர் இதை பற்றி எவ்வளவு ஆணித்தரமாக பேசினார் என்று பார். உன் கரம் உனக்கு இடரலாய் இருந்தால், அதாவது உனக்கு அது ஒரு பாவ சமயமாய் இருந்தால் அதை வெட்டி எறிந்துவிடு. ஏனென்றால் இரு கரமுள்ளவனாய் அவியாத நரக அக்கினியில் போவதை விட ஒரு கை முடவனாய் பரலோகத்தில் பிரவேசிப்பது உனக்கு நல்லது. உன் கண் உனக்கு இடரலாய் இருந்தால் அதை பிடுங்கி அப்பால் எறிந்துவிடு. ஏனென்றால் இரு கண் உள்ளவனாய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணனாய் நித்திய வாழ்வில் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். மாற்கு 9:42 முதல் 48 முடிய உள்ள வசனங்கள். வேறெவரும் இம்மாதிரி பேசி இருக்க மாட்டார்கள். பாவத்தின் தோஷத்தையும் அதனால் வரும் கொடிய தண்டனையையும் நன்கு அறிந்துள்ள இறைவன் மாத்திரமே இவ்வாறு பேசக்கூடும். இறைவனுடைய மகனும் சர்வ உண்மையுமான இயேசுநாதருடைய வார்த்தைகள் இவை. நீ உண்மையில் உன் கைகளையும் கால்களையும் வெட்டிவிட வேண்டுமென்பது அவரது நோக்கமல்ல. ஆனால் எந்த வழியிலாவது பாவ சமயங்களை விட்டு விலக வேண்டும் என்பதே இவ்வார்த்தைகளின் அர்த்தம். ஓ இயேசுவே, ஒருபோதும் உமது வார்த்தைகளை நான் மறவாதிருக்கவும் எப்போதும் உமக்கு பிரமாணிக்கமாய் இருக்கவும் பாவ சமயங்கள் எல்லாவற்றையும் விட்டு விலகவும் வேண்டிய வரத்தை எனக்கு தாரும். ஆமீன்.